ஆம்ஃபேக்டோட பிசினஸ் எபிசோட்ல எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ற போற விஷயம் டெக்கன் ஏர்வேஸ் சம்பந்தமா பிசினஸ் அனாலிசிஸ். எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ரீசெண்டா ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சூரரை போற்று. ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். அந்த படத்துல சூர்யா நடிச்ச அந்த படத்துல மாறன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கிராமத்துக்காக ஏரோப்ளேன் கொண்டு வர்றதுக்கு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி கிராமத்துக்கு ஏரோப்ளேன் கொண்டு வந்து கீழே இருக்கிற மக்களுக்கு கூட நம்ம வானத்துல பறவை மாதிரி என்ஜாய் பண்றதுக்கு வசதி இருக்கிற அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க அந்த ட்ரை பண்ணும்போது எவ்வளவு பேரு அது தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்து அல்லது அவங்க காம்படிட்டர் சைட்ல இருந்து எத்தனை எவ்வளவு சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அது எவ்வளவு டிட்டர்மிண்டா அவங்க ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி ஃபைனலா சக்சஸ்ஃபுல் ஆகி மாறிட்டாங்க. அந்த படத்தோட ஜாஸ்தி அந்த விஷயத்துல எஸ்பெஷலி அது வந்து ஒரு லைஃப் ஸ்டோரி. ஸோ அதனால அந்த ரியல் லைஃப்ல அந்த கம்பெனியோட அந்த ஃபவுண்டர்ஸ், அது இல்லாம இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில என்னென்ன விஷயங்கள் இந்த படத்துல அவங்க டச் பண்றோம் அது கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு பிசினஸ் செஷன், ஒரு பிசினஸ் மோட்டிவேஷன் அதுல இருந்து நமக்கு எடுத்துடலாம். ஏர் டெக்கன் ஏர்வேஸ் அந்த ஆரம்பிச்சது அதோட ஃபவுண்டர் கேப்டன் கோபிநாத். ஏர் டெக்கனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் அதோட பிசினஸ் கான்செப்ட், ஐடியா என்ன, அதோட டேக் ஆஃப், அதுக்கு உற்சாகமா இருந்த விஷயம் என்ன, அதோட முன்னேற்றம் எப்படி நடந்துட்டேன், பிசினஸ் அனாலிசிஸ், ஃபினான்ஷியல்ஸ் பிசினஸ் அனாலிசிஸ், அப்புறம் கடைசியில் SWOT analysis, strength, weakness, opportunity and threat. அதோட பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன, வாய்ப்புகள் என்ன, அதுக்கு தடையாயிருந்த ஃபேக்டர்ஸ் என்ன. ஏர் டெக்கனை பொறுத்த வரைக்கும் அதோட மிகப்பெரிய வேல்யூ ப்ரொபோசிஷன் சீட்டிங் த மேக்சிமம் பேசஞ்சர்ஸ், சீட்ஸ் 1 பில்லியன் பேசஞ்சர்ஸ், அப்படி ஒரு ஸ்லோகன் ரைஸ் பண்ணாங்க. ஏர் டெக்கன் ஒரு காமன் மேன் ஃபிகர் மார்க்கெட்ல பிளேஸ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆர்கே லக்ஷ்மண் ரொம்ப பிரமாதமான கேரக்டர், த காமன் மேன், அதுதான் ஏர் டெக்கன் அவங்களோட பிசினஸ் ஐக்கன் அடையாளமா வச்சிருந்தாங்க. 1990 கேப்டன் கோபிநாத் அவங்க சிங்கப்பூர் டிராவல் இருக்கும்போது வியட்நாமில் ஒரு ஹெலிகாப்டர் கம்பெனி ஆரம்பிச்ச ஒரு லேடியை பத்தி படிச்சாங்க. அந்த ஆர்டிக்கிள் தான் அவங்களுக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு உற்சாகமா இருந்தாங்க. 1998 டெக்கன் ஏவியேஷன் பிரைவேட் கமர்ஷியல் ஹெலிகாப்டர் அந்த கம்பெனி ஆரம்பிச்ச பிரைவேட் ஹெலிகாப்டர் சர்வீசஸ் பொலிட்டீஷியன்ஸ்க்கும் ஃபிலிம் ஸ்டார்ஸ்க்கும் பிஸ்னஸ்மேனுக்கும் லீஸ் பண்ணுற மாதிரி சர்வீஸ் ரெண்டல் கொடுக்குற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இன் 2003 ஏர் டெக்கன் ஏர்வேஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ATF பிரான்ஸ் ஏர்கிராஃப்ட் லீஸுக்கு எடுத்து தான் அவங்க இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம். இதோட முதல் சர்வீஸ் வந்து பெங்களூர் டு ஹூப்ளி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க 2003 ஆகஸ்ட் 25. 2004 வந்து அவங்க 2 ஏர்பஸ் A320-200S விமானம் பர்ச்சேஸ் வாங்கிட்டாங்க. அது இல்லாமல் அதுக்கு மேலே 5 ஏர்கிராஃப்ட் அவங்க லீஸ்க்கு எடுத்துட்டாங்க.
2005 ஆகும்போதேக்கும் அவங்களோட growth ரொம்ப நல்லா தான் ரிப்போர்ட் பண்ணாங்க. அவங்க 30 ATR 72-500S ஏர்கிராஃப்ட் வாங்கிட்டாங்க, அங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க. 2005ல 30%, 30% பேசஞ்சர் வால்யூம் growth அவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதிலிருந்து 2007 ஆகும்போதேக்கும் ஏர்லைன் லாஸ்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. 213 கோடியோட நஷ்டம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. 2007ல வந்து கிங்ஃபிஷர் மெதுவா ஏர்டெக்கனை அக்வயர் பண்றதுக்கு ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல அதோட பேர் வந்து ரீபிராண்டிங் பண்ணி சிம்பிளிஃபை டெக்கன் அப்படி பேர் மாற்றி ரீபிராண்டிங் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு போக போக அது கிங்ஃபிஷர் ரெட் என்ற பிராண்டில் தான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். போக போக ஏர்டெக்கன் அந்த கிங்ஃபிஷர் ஏர்லைனோட சேர்ந்து அந்த மர்ஜ் ஆகி போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கிங்ஃபிஷரே இல்லாமல் போயிடுச்சு, ஏர்டெக்கனும் இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஹிஸ்டரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏர்டெக்கனை பற்றி ஃபர்தராக விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஏர்டெக்கனை பற்றி ஃபர்தராக விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில் பழகிற கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஏர்லைன்ஸ் ஹப் நம்பர் 1. ஏர்லைன்ஸ் ஹப் என்றது ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு ஏர்லைன் கம்பெனிக்கும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன ஏர்போர்ட் அவங்களோட டிராஃபிக் பேசிக் ஆப்ரேஷன் ஹப்பா யூஸ் பண்றதோ அது ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்ஃபருக்கும் லேஓவருக்கும் அந்த மாதிரி அவங்க ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த ஹப்பு தான், அந்த ஏர்போர்ட்டு தான் அவங்க முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்காக பிரிட்டிஷ் ஏர்வேஸோட ஏர்லைன் ஹப் வந்து லண்டன் கேட்விக் ஏர்போர்ட். இந்தியாவில் ஏர் இந்தியாவோட ஹப் வந்து மும்பை ஏர்போர்ட். ஜெர்மனியில் லுஃப்தான்சாவுக்கு வந்து மியூனிச் ஏர்போர்ட். ஸோ இதே மாதிரி போனால் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து கல்ஃபில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், எமிரேட்ஸுக்கு வந்து துபாய் தான் ஹப். ரெண்டாவது டேர்ம் இன்டர்லைன் கனெக்டிவிட்டி. இன்டர்லைன் கனெக்டிவிட்டியில் வந்து வித்தியாசமான ஏர்லைன் கம்பெனி அவங்க ஒரே ரூட்டில் கனெக்டிவிட்டி கொடுத்து அந்த பேசஞ்சர் எண்ட் டு எண்ட் அவங்களுக்கு சர்வீஸ் கொடுப்பாங்க. உதாரணமாக ஒரு பயணிகள் சிங்கப்பூர்ல இருந்து கனடாவில் வான்கூவர் போறதுக்கு புக் பண்ணனா சிங்கப்பூர்ல இருந்து டோக்கியோ வரைக்கும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதில் தான் ஃப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டோக்கியோவில் இருந்து வான்கூவர், கனடாவில் வான்கூவர் போகிறதுக்கு ஏர் கனடா தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்க்கும் ஏர் கனடாவுக்கும் இடையில் இருக்கிற இன்டர்லைன் கனெக்டிவிட்டி. இதே மாதிரி அடுத்த ஒரு டைம் தான் கார்ட் ஷேரிங். ஆனால் இது வித்தியாசமாக இருக்கும். இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஒப்பந்தம், பிஸ்னஸ் அரேஞ்ச்மெண்ட். அந்த எக்ரிமெண்ட்ல ஒரே ஃப்ளைட் நம்பர் யூஸ் பண்ற எக்ரிமெண்ட் தான். ஸோ பேசஞ்சரை பொறுத்த வரைக்கும், பயணிகரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மறுபடியும் செக்இன் பண்ணி வித்தியாசமான ஒரு பிஎன்ஆர் கலெக்ட் பண்ணி போக தேவையில்லை. ஒரே ஃப்ளைட் நம்பர்ல அவங்களுக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணிடுவாங்க, அவங்க சர்வீஸும் மர்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க, லக்கேஜ் அந்த மாதிரி எல்லா சர்வீஸும் சேர்த்து கொடுத்துருவாங்க. இது பிரீமியம் ஏர்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. உதாரணத்துக்காக ஜெர்மனி லுஃப்தான்சா
காட் ஷேரிங் எக்ரிமெண்ட் இருக்கிறது இந்தியாவில் விஸ்தாரா சர்வீஸ் உட. பிரிட்டிஷ் ஏர்வேஸ், ஏர் பிரான்ஸ், டெல்டா இது மாதிரி கம்பெனிஸ் அவங்க இடையில காட் ஷேரிங் ஒப்பந்தம் வச்சிருக்காங்க. பெரிய சிட்டியில் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கிற சிட்டியில் எஸ்பெஷலி வந்து பிரைமரி ஏர்போர்ட் இருப்பாங்க, அது மாதிரி செகண்டரி ஏர்போர்ட்ஸ் இருப்பாங்க. செகண்டரி ஏர்போர்ட்ஸில் வந்து டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால கூட செகண்டரி ஏர்போர்ட்ஸில் வந்து டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால அங்கே இருக்கிற பார்க்கிங் ஃபீஸ், ஏர்போர்ட் சார்ஜஸ் அது கூட பிரைமரி ஏர்போர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். லண்டன்ல இது மாதிரி பிரைமரி அண்ட் செகண்டரி ஏர்போர்ட் பார்த்துக்கலாம், ஸ்வீடனில் பார்த்துக்கலாம். நெட்வொர்க் ஸ்கோப் இந்த ரெவென்யூ மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர். அடுத்தது லோ காஸ்ட் ஏர்லைன் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ஏர்லைன். அதோட வித்தியாசம் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சர்வீஸ் ஏர்லைனுக்கும் ஃபுல் சர்வீஸ் ஏர்லைனுக்கும் முக்கியமான வித்தியாசம் காஸ்ட் ஃபேக்டர் தான், அவங்களோட செலவு. காஸ்ட் ரெடியூஸ் பண்றதுக்கு லோ சர்வீஸ் ஏர்லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் ஃபுல் சர்வீஸ் ஏர்லைன்ல கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர் டிலைட் தான் ரொம்ப முக்கியம். ஏர்லைன் ஹப்ஸ் மேஜர் ஆப்ரேஷன்ஸ் லார்ஜர் சிட்டிஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. சர்வீஸ் ஏர்லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தி டிராஃபிக் இருக்கிற ஏர்போர்ட் அவங்க சூஸ் பண்ணி ஹப்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் ஹப்ஸாக மாற்றிடுவாங்க, ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது அவங்கள பிராண்டிங்க்கும் மற்ற மேக்ஸிமம் பேசஞ்சர்ஸ் சப்போர்ட் கொடுக்கறதுக்கும் ரொம்ப முக்கியம். இன்டர்லைன் கனெக்டிவிட்டி ஃபுல் சர்வீஸ் ஏர்லைனுக்கு இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். காட் ஷேரிங் கூட லோ சர்வீஸ் ஏர்லைன் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இட் இஸ் ஆடிங் காஸ்ட், அவங்க செலவை ஏற்றுடுவாங்க. ஆனால் ஃபுல் சர்வீஸ் ஏர்லைனுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதே மாதிரி ஃபுல் சர்வீஸ் ஏர்லைன்ஸ் எல்லாமே பிரைமரி ஏர்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் லோ சர்வீஸ் ஏர்லைன்ஸுக்கு அவங்கள செலவு கம்மி பண்ணுறதுக்கும் தாரிஃப் குறைக்கிறதுக்கும் செகண்டரி ஏர்போர்ட்ஸ் வசதி ஆகிடுவாங்க. நெட்வொர்க் ஸ்கோப் ஃபுல் சர்வீஸ் ஏர்லைனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரைம் டிமாண்ட். நெட்வொர்க் ரெவென்யூ சிஸ்டம்ஸ் கூட ஒரு ரூட் இவாலுவேஷன். நெட்வொர்க் ரெவென்யூ சிஸ்டம்ஸ் கூட ஃபுல் சர்வீஸ் ஏர்லைனுக்கு ஒரு ரூட் இவாலுவேஷன் பண்ணி அவங்க மேக்ஸிமம் கஸ்டமர் அக்விசிஷன் பண்ணுறதுக்காக பண்ணிடுவாங்க. லோ சர்வீஸ் ஏர்லைன் அதிகமாக அவங்களோட ஏர்கிராஃப்ட் வந்து ஒரே டைப் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸிங்கில் கம்மியாயிடும், அது இல்லாமல் மெயின்டெனன்ஸு, ஆப்ரேஷன்ஸு அந்த மாதிரி கூட அவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஆனால் ஃபுல் சர்வீஸ் ஏர்லைனை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் டைப் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ் அவங்களோட பிராண்டிங்க்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கஸ்டமர்ஸ் பயணிகளுக்கு வித்தியாசமான ஃபீலிங், ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. சர்வீஸ் ஃபீச்சர்ஸ் லோ சர்வீஸ் ஏர்லைன்ஸில் வந்து பயணிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டிராவல் கொடுக்கறதுக்கு பயணம் தான் ரொம்ப முக்கியமான சர்வீஸ். அதை தவிர மற்ற எல்லாமே அவங்க கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா காஸ்ட் கம்மி பண்ணி தான் ஓட்டணும். ஆனால் ஃபுல் சர்வீஸ் ஏர்லைனுக்கு டிக்கெட்டோட சேர்த்து அதிகமான நிறைய சர்வீஸ் கொடுக்கறதுக்கு அவங்க காம்பீட் பண்ணுவாங்க. ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் லோ சர்வீஸ் ஏர்லைன்ஸில் அதிகமாக காசு கொடுத்து வாங்கி தான் ஆகணும். ஆனால் ஃபுல் சர்வீஸ் ஏர்லைனில் அது டிக்கெட்டோட சேர்த்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. கயாஸ்க் பேஸ்டு செக்இன் எல்எஸ்ஏவுக்கு வந்து அவங்க ஒரு காஸ்ட் ரெடியூசிங் ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துடுவாங்க. ஆனால் ஃபுல் சர்வீஸ் ஏர்லைனுக்கு பயணிகளோட கன்வீனியன்ஸ் கூட அதுக்கு ஒரு மெயின் ஃபேக்டர். கஸ்டமர் சர்வீஸ் ஓரியன்டேஷன் கூட வித்தியாசம் இருக்கும். சர்வீஸ் ஏர்லைனுக்கு வந்து ஒரே கேட்டகரியாக தான் பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க, எக்கானமி கிளாஸ். ஆனால் ஃபுல் சர்வீஸ் ஏர்லைனில் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் அல்லது லக்ஸுரி கிளாஸ் அப்புறம் எக்கானமி கிளாஸ்
அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கஸ்டமர் சர்வீஸ் என்கேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. சில டைமில் எக்கனாமிக் கிளாஸுக்கு ப்ராப்பராக கேர் கிடைக்கல, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் கூட வருவாங்க. இந்தியாவில் வந்து லா சர்வீஸ் ஏர்லைன்ஸுக்கு உதாரணமாக எக்ஸாம்பிள்ஸ் ஆக சொல்றது ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ, கோ ஏர், ட்ரூ ஜெட், ஏர் ஏஷியா அவங்க இப்போவும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸ், ஏர் சஹாரா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி போயிட்டாங்க. ஃபுல் சர்வீஸ் ஏர்லைன் ஏர் இந்தியா, விஸ்டாரா, அதுக்கு முன்னாடி கிங்ஃபிஷர், அப்புறம் ஜெட் ஏர்வேஸ் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஜெட் ஏர்வேஸ் மறுபடியும் வர்றது மாதிரி தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் 2021. அடுத்தது பிஸ்னஸ் ஐடியா கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏர் டெக்கன் அவங்களோட மிகப்பெரிய பிஸ்னஸ் ஐடியா காஸ்ட் ரிடக்ஷன் தான். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரில்ஸ் அவாய்ட் பண்ணுறது தான். ஃப்ரில்ஸ் என்ன? நம்ம ஒரு சர்வீஸ் எடுக்கும்போது அதோட பேசிக் சர்வீஸ் தவிர மற்ற எல்லாமே ஃப்ரில்ஸ் தான். உதாரணத்துக்காக நம்ம ஆலா அல்ல ஒரு டாக்ஸியில் என்டர் பண்ணும்போது அந்த பயணிகளுக்கு அவங்க கொடுக்குற, அந்த பேசஞ்சருக்கு அவங்க கொடுக்குற அதிகமான வைஃபை சர்வீஸ், யூடியூப் டேப் வாட்ச் பண்றதுக்கு இருக்கிற வசதி, அது எல்லாமே ஃப்ரில்ஸ் தான். அதே மாதிரி விமானத்தில் ஏறும்போது ஃபுட்ஸ், ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ், மேகசின்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறது ஃப்ரில்ஸ் தான். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் ஏர் டெக்கன் அவங்களோட ப்ரைஸ் குறைச்சிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏர்கிராஃப்டோட மேக்சிமம் யூட்டிலைசேஷன். அதுக்கு அவங்க ரொம்ப தெளிவா ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. ஃபியூல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கு அல்ல மைலேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும். வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஒன்று அவங்க ஃப்ளைட்டோட வெயிட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஒரு டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபீச்சர், ஒரு வாட்டி தான் அது பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணும்போது பேசஞ்சர்ஸ் வெயிட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேசஞ்சர் 70 கிலோவுக்கு கீழே இருக்கிற பேசஞ்சர் மட்டும்தான் ஏற முடியும், அப்படி ஒரு கண்டிஷன் வைக்கவே முடியாது. அதனால அவங்க என்ன பண்ண முடியும், பேசஞ்சர்ஸோட லக்கேஜ் வெயிட் கம்மி பண்ணிக்கலாம். கிட்ட இருக்கிற சிட்டிஸ் கனெக்ட் பண்ணி சர்வீஸ் நடத்துறது, காஸ்ட் ரெடியூஸ் பண்றதுக்கும் மார்க்கெட் கேப்சர் பண்றதுக்கும் ஒரே மாதிரி வசதியா இருந்தாங்க. ஏர் டெக்கன் ஏர்வேஸோட மிகப்பெரிய பிசினஸ் கன்செப்ட், பிசினஸ் ஐடியா என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற மேக்சிமம் பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ற செக்டர் ரயில்வேஸ் தான். சோ அவங்களோட எதிரியா கன்சிடர் பண்றது மத்த ஏர்லைன்ஸ் கிடையாது. ஆனா இந்தியன் ரயில்வேஸோட 20% அப்பர் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் தான் அவங்க டார்கெட் கஸ்டமர்ஸா வச்சிருந்தாங்க. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு பிசினஸ் கான்செப்ட். மத்த ஏர்லைன் கம்பெனிஸ் வந்து சர்வீஸ் நடத்தாம இருந்த 9 டெஸ்டினேஷன்ஸ்க்கு புது சர்வீஸ் போட்டு மார்க்கெட் கேப்சர் பண்றதுக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாங்க. ₹1 டிக்கெட் ஏர் டெக்கன் இந்தியா மார்க்கெட்டுக்கு முன்னாடி வச்ச ரொம்ப பெரிய பிசினஸ் ஐடியா. இது வந்து இனிஷியல் புக்கிங்ஸ் ஏத்துறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆயிட்டாங்க. அடுத்தது ஒரு ரெவென்யூ ஜெனரேஷன் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் பிசினஸ் பொறுத்த வரைக்கும். முதல்ல இருக்கிற 10 சீட்ஸுக்கு தான் ₹1 டிக்கெட், ₹1 டிக்கெட் இருப்பாங்க. அதுக்கு மேல டைனமிக் பிரைசிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ₹500, ₹1000, ₹1500, ₹2000 அந்த மாதிரி அதுக்கு மேல டைனமிக் பிரைசிங்ல ஏத்திட்டு அந்த ₹1 டிக்கெட் விற்கிற குறை அவங்க காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. இது வந்து ரெவென்யூ ஜெனரேஷனுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு ஆன்லைன் புக்கிங்காக மேக்ஸிமம் ப்ரமோஷன் கொடுத்து இது வந்து இடையில இருக்கிற கமிஷன்ஸ், ஏஜென்ட்ஸ் அவங்களுக்கு போற காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய விஷயம், ஏர் டெக்கன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அந்த சர்க்கிள் தான் வெண்டர் டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்காக கேப்டன் கோபிநாத்தோட வைஃப் பார்கவி கோபிநாத் அவங்க ஆரம்பிச்ச பன் வேர்ல்ட் அந்த கம்பெனி தான், அந்த பேக்கரி அந்த கம்பெனி தான். உதாரணத்துக்காக கேப்டன் கோபிநாத்தோட வைஃப் பார்கவி கோபிநாத் அவங்களோட பன் வேர்ல்ட் தான் ஏர்லைன்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் அண்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட் சப்ளை பண்ணாங்க. அவங்க வந்து ₹7 கோடி
இதுல இருந்து லாபம் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த படம் பார்க்கும்போது கூட, சுடரை போட்டு படம் பார்க்கும்போது கூட, நெடுமாறனோட வைஃப் சுந்தரி அவங்க பண்ற பொம்மை பேக்கரி அதுல ரொம்ப பெரிய ஒரு அட்ராக்ஷன் தான். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி இருக்கிற ஆன்லைன் புக்கிங் கவுண்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இருக்கிற பெட்ரோல் பங்க், ஐஆர்சிடிசி கவுண்டர்ஸ் அவங்களோட டீல் போட்டு டிக்கெட் சேல்ஸுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த புது கான்செப்ட், இந்த காமன் மேன்ஸ் ஏர்லைன், அந்த பொது மக்களுக்கு இருக்கிற விமானம், அந்த கான்செப்ட் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல அவங்க ரொம்ப அருமையா கொண்டு வந்துட்டாங்க. மனோஜ் பிள்ளை டைரக்ட் பண்ணி ஆக்டர் முரளி நடிச்ச அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பிலிம், கிராமத்தில் இருக்கிற ஒரு கார்பெண்டர் அவங்களோட பையன் வேலை கிடைச்சு டெல்லிக்கு போறதும், அந்த டெல்லிக்கு அப்பா கூட்டிட்டு போறதுக்காக ஏர்டெக்கோட டிக்கெட் அனுப்புறதும், அந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய பேர் எல்லாருமே சேர்ந்து அது ஒரு கொண்டாட்டமா எடுத்து அந்த அப்பாவை பிளேன் ஏத்துக்கிறாங்க. ஏர்போர்ட் வரும்போது அவங்க ஏர்டெக்கன் க்ரூஸ் அவங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு மேல அந்த டச்சிங் பாயிண்ட் என்னன்னா, அவங்க போகும்போது, அந்த கார்பெண்டர் போகும்போது அப்பா பையனுக்காக பண்ணி வச்சிருக்கிற அந்த மரத்துல பண்ணி வச்சிருக்கிற விமானத்தோட மாடல் அந்த ஸ்கேனிங் ஸ்கிரீன்ல தெரியுது. அவங்க விமானத்துல ஏறி பறந்து போறது ரொம்ப அருமையா காமிச்சு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மக்கள் மனசுல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல பொது மக்கள் மனசுல இருந்த அந்த காஸ்ட் கான்செப்ட், என்னன்னா ஒரு ஜாதி மாதிரி இருக்கிற கான்செப்ட், பிசினஸ் கிளாஸ் அண்ட் எக்கனாமிக் கிளாஸ், அந்த வித்தியாசம் எடுத்து எல்லாமே ஒரே கிளாஸ் தான், எக்கனாமிக் கிளாஸ் தான், அந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வந்ததும் மக்களுக்கு இடையில அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஐடியா ஒரு ரெவல்யூஷனரி தாட் மாதிரி ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. ஏர்டெக்கரோட வளர்ச்சி பார்த்தாங்கன்னா இந்தியாவில் 52 டெஸ்டினேஷன்ஸ்க்கு அவங்க சர்வீஸ் நடத்திட்டு இருந்தாங்க. இதுதான் ஃப்ளைங் மேப். ஏர்டெக்கன் க்ரோத் பார்த்த 2003 இருந்து 2005 வரைக்கும் இருக்கிற அந்த 2 வருஷம் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோன்னா எங்க அவங்க லாபம் எடுத்த வருஷம் 2005க்கு மேலதான் அவங்க நஷ்டத்தில் போயிடுச்சாங்க. 2005ல அவங்க சேல்ஸ் ஆஃப் ஏர்லைன் டிக்கெட்டோட வியாபாரம், அதோட சேல்ஸ் பேஸ் பண்ணி அவங்க கிரியேட் பண்ற ரெவென்யூ 2005 அவங்களுக்கு ஏர்லைன் டிக்கெட்டோட சேல்ஸ் அது ரிலேட்டட் இன்கம் 308.6 கோடி இந்தியன் ருபீஸ் இருந்தாங்க. ஹெலிகாப்டர் அண்ட் சார்ட்டர்ட் சர்வீசஸ் 20.3 கோடி, மற்ற வருமானம் கிட்டத்தட்ட 33 கோடி. டோட்டல் இன்கம் பார்த்தோன்னா 361.8. நெட் ப்ராஃபிட் அவங்கள லாபம் 72.5 crores, 72.5 கோடி இந்தியன் ருபீஸ் 2005. அந்த நிலைமையில இருந்து தான் 2007 ஆகும்போதைக்கு 213 crores லாஸ், நஷ்டத்தில் அவங்க போயிட்டாங்க. இது அச்சீவ் பண்றதுக்கு அவங்க ஃபிளைங் ஹவர்ஸ், ஏர்கிராஃப்ட் யூட்டிலைசேஷன் தான் ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியா பண்ணியிருந்தாங்க. ATR 42 டைப் ஏர்கிராஃப்ட் ஒரு நாளுக்கு 8.7 மணி நேரம் அவங்க ஃபிளைங் ஹவர்ஸா யூட்டிலைஸ் பண்ணாங்க. ATR 72 வந்து 13.19 hours, ஏர்பஸ் A320 10.6 hours. இப்படி பார்த்தோன்னா ஆவரேஜ் ஆஃப் ஆல் ஏர்கிராஃப்ட்ஸ் 9.19 hours, 9.19 மணி நேரம் பெர் டே சுத்திட்டே இருந்தாங்க, பறந்துட்டே இருந்தாங்க, யூட்டிலைசேஷன் இருந்தாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்வொட் அனாலிசிஸ் பார்க்கும்போது, ஸ்ட்ரெங்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட் பார்க்கும்போது, அந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல, பிசினஸ் ஸ்வொட்ல என்னென்ன விஷயம் அந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரி சம்பந்தமா வரும் என்று நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். முதல்ல சொல்ல போற விஷயம், அந்த ஃபவுண்டர்ஸ், உங்களோட நண்பர்கள், அவங்க இருந்தது ஏர்லைன் ஏவியேஷன் ஃபீல்டில் தான் அவங்க கரியர் இருந்தாங்க. ஸோ அது வந்து அந்த 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பழக்கம், அந்த தயக்கம் அவங்களுக்கு இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டா ரன் பண்றதுக்கும் ஒரு பலமா இருந்தாங்க. ஸ்ட்ரெங்க் ஃபேக்டர். டெக்னாலஜி அதிகமா யூஸ் பண்ணிட்டு புக்கிங் அந்த மாதிரி சர்வீசஸ் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ஸ்மார்ட்டா ஆட் பண்றது அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிதான். கிட்ட இருக்கிற சிட்டிஸ்க்கு அவங்க சர்வீஸ் ஆரம்பிச்சதும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைசேஷன் தான், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் யூட்டிலைஸ் பண்ற எக்ஸாம்பிள் தான். மற்ற ஏர்லைன்ஸ் சர்வீஸ் பண்ணாம இருந்த 9 டெஸ்டினேஷனுக்கு அவங்க சர்வீஸ் ஆரம்பிச்சது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றதுதான். 7 பேஸ் லொகேஷன்ல இருந்து
பாயிண்ட் டு பாயிண்ட் ரூட் நெட்வொர்க் ஆரம்பிச்சதும் அது ஆப்ரேட் பண்றதும் அவங்களோட இன்டர்னல் ஸ்ட்ரென்த். லீன் அண்ட் மீன் ஸ்டாஃபிங், அவங்கள இருந்த ஸ்டாஃப் அவங்க மேக்ஸிமம் ஒர்க் எஃபிஷியன்சி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாங்க. 3 ஷிஃப்ட் ஓட்டி ஏர்கிராஃப்ட் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் வாகனத்தில் இருக்கிற மாதிரி தான் அவங்க ஷெட்யூல் கொடுத்தாங்க. மோர் ஃபிளைங் ஹவர்ஸ் என்னன்னா அதுக்கு மீனிங், அதோட அவுட்கம் என்னன்னா மோர் சீட்ஸ் அவைலபிலிட்டி, அதிகமா பயணிகளுக்கு அவசரம், அதிகமா வருமானம். ஒரு ரூபாய் டிக்கெட் கான்செப்ட் இஷ்யூ பண்றதும் அதுக்கு அப்புறம் டைனமிக் பிரைசிங் எக்ஸிக்யூட் பண்றதும் எல்லாம் மார்க்கெட்ல இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஃபுட் வெண்டர்ஸ் பிளஸ் டிக்கெட் புக்கிங் சர்வீசஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இதுக்கெல்லாம் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்து டெவலப் பண்றது உள்ள இருந்த ஸ்ட்ரென்த் ஃபேக்டருக்கு பலங்களுக்கு உதாரணம் தான். ஆன்லைன் பிரசன்ஸ், மீடியா சப்போர்ட் வந்து அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றதுக்கு எக்ஸாம்பிள் தான். ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூட்டிலைஸ் பண்றது ஆப்பர்ச்சுனிட்டி, மார்க்கெட்ல இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றதுக்கு எக்ஸாம்பிள் தான். வெளியில இருந்து ஃபண்ட் ரைசிங், $40 மில்லியன் ஃபண்ட் ரைசிங் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் தான். ஆனா பலவீனங்கள் விசாரிக்கும் போது இதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா காஸ்ட் ரிடக்ஷன். அந்த காஸ்ட் ரிடக்ஷனுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த கான்செப்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அது அதோட இன்ஹரண்ட் வீக்னஸ் ஆகி மாறிட்டாங்க. இந்த செக்டர்ல இருக்கிற அன்சர்டனிட்டிஸ் வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கம்மி பண்ண மாதிரி இருந்தாங்க. ஸோ அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், ஒரு தடை ஃபேக்டர், த்ரெட் ஃபேக்டர் மாதிரி கன்சிடர் பண்றோம். அதே மாதிரி தான் இன்க்ரீசிங் காஸ்ட், ஃபியூல் காஸ்ட், ஏர்போர்ட் ரிலேட்டட் சார்ஜஸ், அது கூட இதுக்கு ஒரு வீக்னஸ் ஆயிருந்தாங்க. நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு ஃபிளைங்க்கு வந்து 6 லட்சம் ரூபாய் செலவு ஆகிற மாதிரி தான் காஸ்டிங். அப்படின்னா ஒரு டிக்கெட்டுக்கு, ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 3000 ரூபாய் செலவு மாதிரி. இது வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாம, அந்த மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் இல்லாம இருந்த விஷயத்தினால எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், ஒரு தடை மாதிரி, த்ரெட் ஃபேக்டர் மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். மற்றொரு தடை இல்லைன்னா த்ரெட் ஃபேக்டர் என்னன்னா, அவங்க டீல் போட்டு ஆரம்பத்துல கூட இருந்த கம்பெனிங்க அவங்க தனியா கொஞ்சம் பிசினஸ் ஆரம்பிச்சது அவங்களுக்கு ஒரு த்ரெட் ஃபேக்டரா மாறிட்டாங்க. ஒரு சவுத் இந்தியன் கம்பெனி மாதிரி பிராண்டிங் ஆனது அவங்களுக்கு ஒரு பேன் இந்தியா ஃபீல் இல்லாம அந்த பேசஞ்சர் டிக்னிட்டி இல்லைன்னா பேசஞ்சர் பிராண்ட் வேல்யூ கம்மி ஆறதுக்கு ஒரு ரீசனா மாறிட்டாங்க, ஒரு காரணமா மாறிட்டாங்க. அது ஒரு வீக்னஸ். கவர்மெண்ட்ல இருந்து ஏர்லைன்ஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரெடியூஸ் பண்றதுக்கு சப்போர்ட் இல்லாம இருந்தது கொஞ்சம் டிஸ்கரேஜிங் ஃபேக்டரா இருந்தாங்க அவங்க, இல்லைன்னா ஒரு த்ரெட் ஃபேக்டரா இருந்தாங்க. லோ காஸ்ட் ஏர்லைன் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு அட்ராக்டிவ் ஐடியா மாறிட்டாங்க. அது மார்க்கெட்ல இருந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பேரலாம். நம்ம முன்னாடி விசாரிச்ச மாதிரி ட்ரெயின் தான் அவங்க டார்கெட், அப்பர் கிளாஸ் ட்ரெயின் பேசஞ்சர்ஸ், அந்த பயணிகள் தான் இதோட டார்கெட் ஆயிருந்தது. அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள். மற்ற வாய்ப்புகள் பார்க்கும்போது டைனமிக் பிரைசிங் ஒரு வாய்ப்பா இருந்தாங்க. ஏர்டெக்கன் அவங்களோட கன்செப்டும் அவங்கள மார்க்கெட் டெவலப் பண்ணிட்டு இருக்கும் போது மார்க்கெட்ல இருந்த பிரீமியம் ஏர்லைன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏர்டெக்கன் சர்வீஸ் நடத்துற ரூட்ல வந்து அவங்க சார்ஜ் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஏர்டெக்கன் டிக்கெட்டோட கம்மி பண்ணிட்டு, ஆனா மத்த சர்வீஸ் ரூட்ஸ்ல வந்து டிக்கெட் ஏத்திட்டு அந்த லாஸ் வந்து காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ஏர்டெக்கன் ரொம்ப பாதிச்சு. அந்த விஷயம் ஒரு பெரிய தடை ஃபேக்டர், ஒரு த்ரெட் ஃபேக்டரா கன்சிடர் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் சைட்ல இருந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் சைட்ல இருந்தும் கான்டெம்பரரி அப்டேஷன்ஸ் இல்லாம இருந்தது, ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அப்டேஷன் இல்லாம இருந்தது, ரொம்ப சேலஞ்சஸ் ஆயிருந்தாங்க. மத்த ஒரு அடுத்த ஒரு பெரிய ஃபேக்டர் என்னன்னா, மெயினா இது டார்கெட் பண்றது பொது மக்கள் தான், கிராமத்தில் இருக்கிற மக்கள் தான், அல்லனா மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் தான். ஆனா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இன்டர்நெட் டெவலப்மெண்ட் எல்லாம் பார்த்தோம்னா சிட்டிஸ்க்கு அவுட் சைடு வந்து ரொம்ப கம்மியா டெவலப்மெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு த்ரெட் ஃபேக்டரா. லக்ஸரி ஏர்லைன்ஸ் வந்து மெர்ஜர்ஸ் அண்ட் அக்யூசிஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஏர்டெக்கனை சேலஞ்ச் பண்றதுக்கும் காம்பீட் பண்றதுக்கும் பிளான் போட்டாங்க. ஃபியூல் பிரைஸ் இது ஒரு தடையா இருந்தாங்க. இப்படி லிஸ்ட் அவுட் பண்ற ஃபேக்டர்ஸ் ஒரு டேபிள் போட்டு பார்த்தோம்னா ஸ்ட்ரெங்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட் இந்த மாதிரி எழுதிடலாம். கடைசியிலேயே நம்ம செஷன் வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி சூரரை போட்டு மூவியை பத்தி கூட கொஞ்சம் பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனல் மூவி தான், எதுவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா இதுல வந்து ஸ்டோரி த்ரெட் எடுத்திருக்கிறது பார்த்தோன்னா ஏர்டெக்கன் மட்டும் இல்லை, நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து இந்தியாவில் முதல் பிரைவேட் ஏர்லைன்ஸ் ஆரம்பிச்சது ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் தான். தக்கியுதீன் ஃபவுண்டர் மும்பைல இருந்து ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க ஃபேஸ் பண்ற நிறைய விஷயங்கள், கவர்மெண்ட்ல இருந்தும் எதிர் சக்திகள் இருந்தும் அவங்க ஃபேஸ் பண்ற நிறைய விஷயங்கள் இந்த படத்துல கூட
சீக்வன்ஸா வந்திருக்காங்க. சுரரை போற்று பிசினஸ் மோட்டிவேஷன், பிசினஸ் விஷயம் சம்பந்தமா கிரவுட் ஃபண்டிங் ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த படத்துல அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க. நெடுமாற ராஜாங்கம் இந்த ஃபண்ட் இல்லாம, பணம் இல்லாம அலையும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, என்ன ஒரு கிராமம் ஒன்றா சேர்ந்து அவங்க மொத்தமா சேர்ந்து அவங்களுக்கு தேவை இருக்கிற 3 கோடி ரூபாய் சேர்த்து கொடுக்கறாங்க. சின்ன பசங்கள் இருந்து அங்க கிராமத்துல இருக்கிற மிகப்பெரிய பிசினஸ் மேன் கூட அதுல பார்ட்னர்ஸா செய்யறாங்க. ஒரு ஆண்டர்பிரினர் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இந்த படத்துல அது ரொம்ப அருமையா காமிச்சிருக்காங்க. நெடுமாறனோட அம்மா எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இடையில சொல்றது கூட அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான். மாறா உன்னை நம்பிதான் எல்லாரும் இது செய்யறாங்க, நல்லா இருப்பா. நம்ம எதிர் சக்தியில இருந்து எப்படி சேலஞ்சஸ் வரும், எப்படி ட்ரிக்ஸ் பண்ணிடுவாங்க, அந்த இதுக்கெல்லாம் ரொம்ப நீட்டா அவங்க இந்த ஸ்டோரி த்ரெட்ல கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் சம்பந்தமா இருக்கிற ரெட் டேபிசம், நெப்போட்டிசம், அந்த மாதிரி விஷயங்கள் கூட இதுல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் பிளான் ஏ, அல்ல நம்ம நினைக்கிற மாதிரி இந்த விஷயங்கள் போகலைன்னா, அது ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா நம்ம அதுல வீழக்கூடாது, கீழே வீழக்கூடாது. அதுக்கு பதிலா பிளான் பி போட்டுட்டே இருக்கு. அந்த பிளான் பி போட்டுட்டே இருக்கிறது தான் நெடுமாறம் சக்சஸ் ஆகுறதுக்கு பெரிய ரீசன், மெயின் ரீசன். அப்புறம் நம்ம ரிலேஷன் பில்டிங், நம்ம எப்படி நம்ம நெட்வொர்க்கிங் ரிலேஷன்ஸ், ஹெல்த்தி ஆரோக்கியமான ரிலேஷன்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். நெடுமாறனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது, அல்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற அவங்களோட நண்பர்கள், ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது, அவங்களுக்கு உதவியா இருக்கிறது அவங்களோட முன்னாடி இருந்த சீஃப். ஸோ இந்த மாதிரி நம்ம பிஹேவியர், நம்ம ரிலேஷன் மெயின்டைன் பண்றது பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். இதே மாதிரி பிசினஸ் சம்பந்தமா கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் ரொம்ப அருமையா, ரொம்ப சுவாரஸ்யமா டெமான்ஸ்ட்ரேட் பண்ற மூவி தான் சூரரை போற்று. ஏர் டெக்கன் ஏர்வேஸ் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணுற இந்த செஷன் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதிர்பார்க்குறேன். மறுபடியும் இந்த மாதிரி விஷயம் பிஸ்னஸ் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணி வர்றதுக்கு உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, உங்கள் சஜஷன்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். மறுபடியும் ஆம்ஃபேட் டியூபோட செஷனில் சந்திப்போம். வணக்கம்.